எடுத்துக்கொள்ளலாம். 31வது சங்கீதம் 12வது வசனம் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, I am forgotten like a dead man, out of mind, I am like a broken vessel. உடைந்த பாத்திரத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஒரு விவசாயி ஒவ்வொரு நாளும் காலையில் 2 பானைகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கான நீரை அருகாமையில் இருக்கிற குளத்திற்கு சென்று கொண்டு வருவார். இப்படி அவர் ஒவ்வொரு நாளும் வலது பக்கத்தில் ஒரு பானையும் இடது பக்கத்தில் ஒரு பானையும் வைத்து தண்ணீரை கொண்டு வருவார். இதில் ஒரு பானை அது உடைந்த பானையாக இருந்தது, விரிசல் விட்ட பானை. ஒவ்வொரு நாளும் இவர் தண்ணி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போகும்பொழுது அந்த உடைந்த பாத்திரமாக இருந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்காது, அது காலியாயிரும். இப்படி தினந்தோறும் அதை தொடர்ந்து செய்து வந்தார். இப்போ ஒரு நாள் அந்த பானை விவசாயியோட பேசிச்சான். நான் தான் உடைந்த பாத்திரம் ஆச்சே, நீங்கள் எதுக்கு என்னை இன்னும் பயன்பாட்டுக்கு வச்சிருக்கிறீங்க அப்படி என்று சொல்லும்பொழுது அந்த விவசாயி அதற்கு விடை சொன்னாரா, நீ உடைந்த பாத்திரம்னு எனக்கு தெரியும், நீ வந்த பாதையை நீ திரும்பி பாருண்டார். இவர் வந்த பாதையை அந்த பானை திரும்பி பார்க்கும் பொழுது இந்த உடைந்த பாத்திரத்திலிருந்து எங்கெல்லாம் தண்ணி சிந்தினதோ அந்த இடத்துல நல்ல செடிகள் முளைத்திருந்ததா, நல்ல அங்கே புல்கள் வந்திருந்ததா. நீங்கள் ஒரு உடைந்த பாத்திரமா தேவனுடைய கரங்களில் இருப்பீங்கன்னா இன்னைக்கு சொல்கிற கர்த்தர் உங்களை உருவாக்கி ஆசீர்வதிப்பாராமே. ஆனால் அந்த உடையாத பாத்திரம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அது முழுவதும் வறட்சியாகவே காணப்பட்டதா. ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரம்தான் தேவனுடைய கரங்களில் ஆசீர்வாதமாய் மாற முடியும், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ஆமென். இங்கு தாவீது சொல்லுகிறார் தன் வாழ்க்கையில் தான் உடைந்த பாத்திரம் என்று சொல்லி. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் உடைஞ்ச பாத்திரம் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்ம உடைந்த பாத்திரம் எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னு கேட்டால் நம்ம உடைந்த பாத்திரத்தை வீட்டில் வச்சுக்கிறது என்ன செய்கிறது இல்லை, நம்ம விருப்பப்படுறது. அதுடைய இடம் எங்கே? ஒன்று வீட்டுக்கு பின்னாடி, இல்லைன்னா எங்கே இருக்கும்? அது குப்பை தொட்டியில் இருக்கும். ஆனால் வேதத்தில் என் ஆண்டவர் உடைந்த பாத்திரத்தை தான் எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். உலகம் உடைந்ததை வெறுக்கிறது, ஆனால் உடைந்த உள்ளத்தை, உடைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் கரங்களில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார். இன்றைக்கி நீங்கள் எதனால் உடைக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. உங்கள் குடும்பத்தினால் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளால் உடைக்கப்பட்டிருக்கலாம், சமுதாயத்தால் உடைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை உங்கள் பாவங்கள் உங்களை உடைத்திருந்தாலும் சரி, அந்த குயவன் மீண்டும் உங்களை வணைய ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு பாத்திரமாய் வணைவதற்கு அந்த குயவன் ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய கரங்களுக்கு நீங்கள் வர முடியுமா? ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் செய்தியை தொடரலாம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. இட்ஸ் மார்ட் ஆர் இட்ஸ் புரோக்கன். ஆனால் அதோடைய முடிவு அது கிடையாது. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப என்ன செய்தானான்? திரும்ப வேற பாண்டமாய். இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல உடைக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஆண்டவர் கரங்களுக்குள்ள வருவீங்கன்னா அதை ஆண்டவர் மீண்டும் வேற பாண்டமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு உலகம் உடைந்ததை ஒரு நாளும் உபயோகப்படுத்தார். என் ஆண்டவருடைய சிறப்பே உடைந்ததைத்தான் அவர் பயன்படுத்துவார். ஆமென். இன்னைக்கு இந்த உலகம் உடைந்தது என்றால் அவர்கள் தள்ளி விடுவார்கள். உடைந்த பிள்ளைகள், உடைந்த குடும்பம், இப்படி எல்லாவற்றையும் தள்ளி வைக்கிற இந்த உலகத்தில் எந்த இடத்துல உடைப்பு இருக்கோ அதை தாங்க என் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இதை சொன்ன மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு உடைப்பு வந்தது என்று பார்க்கலாம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 51வது அதிகாரம் 17வது வசனம். தேவன் ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்வதில்லையா?
ஒரு நாளும் புறக்கணிக்கவில்லை. இந்த 51வது சங்கீதத்திற்கான பின்னணி என்னவென்றால் 2 சாமுவேல், திருப்பிக் கொள்ளுங்கள், 2 சாமுவேல் 12வது அதிகாரம். 51வது சங்கீதத்திற்கான பின்னணி 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் பாவம் நீங்க செய்தார் என்று சொல்லுகிறோம். இங்க 51வது சங்கீதத்துல பக்தன் சொல்லுகிறான், நொறுங்குண்ட ஆவியை நீர் ஒரு நாளும் புறக்கணிக்கிறவர் அல்ல, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்கிறது இல்லை என்று சொல்லி, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் எப்படி நொறுக்கப்பட்டான் என்றால், இவன் ஒரு அரசனாக இருக்கிறான். தேவ மனுஷன் தாவீது ஒரு அரசன். எல்லாரும் இவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நிலையில் தான் இருக்கிறான். ஒரு காலத்திலே சவுலை பார்த்து ஓடிக்கொண்டிருந்தான். இப்போ ஆண்டவர் நல்ல ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். இவன் வாழ்க்கையில் பாவம் வந்து விடுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் என்றால் அவனை நிச்சயமாய் அந்த பாவம் அவனை உடைக்கும். ஒரு நாள் பாவம் அவனை உடைக்கும். அவனுடைய வாழ்க்கை பாவத்தினால் உடைக்கப்படும். இன்றைக்கு பல நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், இந்த சபைக்கு வந்தாலே எப்பொழுதுமே அவர்கள் பாவம் 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 என்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏன் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்றால், காலை நேரத்தில் சொல்லுகிறேன், பாவம் கேன்சர் வியாதியோட கொடியது. இன்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ள பாவம் இருக்கும் என்றால், இந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்வான் என்றால், அந்த பாவமே அவனுடைய பாத்திரத்தை ஒரு நாள் உடைத்து விடும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பல நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் செய்து நீங்கள் உடைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் வியாதி எதற்காக வந்தது என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் வியாதியை அனுமதிக்கவில்லை, அவர்களுடைய பாவமே அவர்கள் வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வந்திருக்கிற பலரை பார்க்கிறோம். இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவரை நினைவு கூறுகிற நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய முடியும்? இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதுவேற நல்லா பேசிக்கிட்டு வராரு. 12வது அதிகாரத்தில் தேவன் தாவீதோடு பேசுவதை நிறுத்தினார். தேவனுக்கும் தாவீதுக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா வாழ்க்கையில பாவம் வந்த மனிதனோடு ஒரு நாளும் ஆண்டவர் தொடர்பு வைத்திருக்க முடியாது. முழங்கால் பணியிட்டு கேட்கிறான், ஆண்டவரே சவுல் என்னை தேடி வரானா, நான் இங்கிருந்து தப்பிச்சிக்கலாமா? ஆண்டவர் சொல்றார், இங்கிருந்து ஓடிப்போ. எல்லா இடத்திலும் பேசிக்கிட்டு வருகிற ஆண்டவர் ஒரு கட்டத்தில் வரும்பொழுது அவரோடு பேசுவதை நிறுத்தினார். வாழ்க்கையில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த வாழ்க்கையில இந்த சரீரத்துக்குள்ள இந்த பாத்திரத்துக்குள்ள பாவம் வரும் என்றால் கர்த்தருக்கும் அந்த பாத்திரத்துக்கும் தொடர்பில்லாத நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு எத்தனை முறை சபையில வந்து பாவத்தை குறித்து செய்தியை கேட்டாலும், இன்றைக்கு எத்தனை சபைகள் பாவம் செய்வது தவறு என்று சொல்லி கண்டிதமாய் போதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பாவத்தை சொல்லாத சபை ஒட்டுமொத்தமாக அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். இன்றைக்கு சபை இந்த இடத்திலே பாவத்தை நான் சொல்ல தவறுவேன் என்றால், எந்த இடத்திலே பாவத்தை குறித்து நீங்கள் கேட்பீர்கள்? தேவனுக்கு பிரியமில்லாதது நீங்கள் செய்வது பாவம். எந்த பாவத்தை நீங்கள் உள்ளே வைத்திருந்தாலும் அது உங்கள் பாத்திரத்தை ஒரு நாள் சின்ன பின்னமாக்கும். இன்றைக்கு பல பாத்திரங்கள் உடைந்து போனதற்கான காரணம் வாழ்க்கையிலே பாவம் வந்தது. இந்த மனிதனுடைய பாத்திரமும் உடைந்தது. இந்த பாத்திரம் உடைவதற்கு ஆண்டவர் அவரிடத்தில் பேசுவதை நிறுத்தினார். பேசின பின்பு இப்பொழுது நாத்தான் சொல்லுகிறான், நீ என்ன செய்தான், நீதான் பாவியான மனுஷன் என்று சொல்லும்பொழுது அந்த மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக, எல்லாம் சொல்லுங்க, நான் உமக்கு விரோதமா. எத்தனை பேர் ஒவ்வொரு முறை முழங்கால் போடும், ஆண்டவரே உங்களுக்கு விரோதமா செய்த பாவத்திற்காக என்ன மன்னிங்க. இன்றைக்கு பாவத்தை குத்தி காண்பிப்பதற்கோ இல்லை உங்களை வேதனைப்படுத்துகிற இடத்திலோ நான் இல்லை, அதை நான் செய்ய விருப்பப்படவும் இல்லை. ஆனால் சபை இந்த காரியத்தை சொல்ல தவறுவேன் என்றால், நான் இதை சொல்ல தவறுவேன் என்றால், நீங்களும் நானும் எந்த இடத்தில் இருப்போம் என்பதை யோசித்து பாருங்கள். எத்தனையோ சபையில் இன்றைக்கு பாவத்தை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்வது இல்லை. எது செய்தாலும் ஆண்டவர் உன்னை கிருபையாய் சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிற சபைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன்,
பாவியோடு ஆண்டவர் ஒரு நாளும் தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது. தாவீது எவ்வளவு பெரிய நீதிமான் என்று சொல்லி சங்கீதத்தில் பார்த்தோம். அவனோடு ஆண்டவர் பேசுவதை நிறுத்தினார். ஏனென்றால் அவன் வாழ்க்கையில் பாவம் வந்தது. இன்றைக்கு யார் வாழ்க்கையாக இருக்கட்டும், என் வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையா இருக்கட்டும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உள்ள வந்துருச்சுன்னா கர்த்தருக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. இதை நீங்கள் இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை வருஷ கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எத்தனை வருஷ பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த சரீரத்துக்குள் வரும் என்றால் ஆண்டவர் அவனோடு பேசுவதை நிறுத்துவார். தேவஜனமே, இந்த மனிதனுடைய பாத்திரம் உடைந்தது என்று பார்க்கிறோம். இப்ப சொல்ற, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமா என்ன செய்து விட்டேன், பாவம் செய்தேன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை போல மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். ஒரு ராஜா ஒரு உயர்வான இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காரு. இப்போ ஒரு மனுஷன் வந்து சொல்றான், நீதாயா அந்த பாவி. ராஜா நினைச்சிருந்தா செய்திருக்கலாம், அவனை உண்டு இல்லைன்னு செய்திருக்கலாம், நாத்தானுடைய கதையை அங்கே முடித்திருக்கலாம். அதை ராஜா செய்யவில்லை. முழங்கால் பணியிட்டு கண்ணீரோடு சொன்ன, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். தேவஜனமே, இன்றைக்கு பலருடைய பாத்திரம் உடைந்திருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு பாவம் உள்ளே வந்து விட்டது. பாத்திரம் உடைவதற்கான காரணம், கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிற வேளையிலே நீ உன் சொந்த வழிகளை தெரிந்து கொண்டபடியினால் இந்த பாத்திரம் இன்றைக்கு உடைந்து போய் கர்த்தருக்கும் அதுக்கும் தொடர்பில்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு அந்த பாத்திரம் நீங்களா இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களிடத்தில் திட்டமாய் பேசுகிறார். நீங்கள் ஆண்டவரிடத்திற்கு மீண்டும் திரும்ப வேண்டும். இந்த குயவனுடைய கரங்களிலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். பென்னி பிரசாத் என்கிற ஒரு இசை கலைஞர் உலகம் முழுவதும் வெகு சீக்கிரத்தில் சிறிய வயதில் 250க்கும் மேற்பட்ட தேசங்களுக்கு சென்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பித்தது என்றால், 19 வயதிலே ஆஸ்மாவினாலே பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த பாவத்தினால், கொடிய பாவத்தினால் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய தாயார் ஒரு கூட்டத்திற்கு கொண்டு போய் அவரை உட்கார வைத்தார்கள். அந்த இடத்துல இதே போல நின்று போதகர் சொல்லிக் கொண்டிருந்தார், உன்னுடைய பாவம் உன்னை உடைந்ததாய் மாற்றியிருக்கும் என்றால் நீ இன்றைக்கு ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டார். வீட்டுக்கு வந்தார். நீங்கள் வீட்டிலே சென்று யூடியூபிலே பென்னி பிரசாத் என்று போட்டு பாருங்கள். வீட்டிற்கு வந்தார். அன்றைக்கு இரவிலே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து இருக்கிற வேளையிலே அவருடைய செவிகளுக்கு வந்த சத்தம், பென்னி, உடைந்த பாத்திரமா இருக்கிற நீ, பாவத்தினால் உடைந்து போன நீ, இந்த குயவன் கரங்களுக்கு வா என்று சொல்லி வந்த சத்தம் அவருடைய வாழ்க்கையில் அன்றைக்கு முழங்கால் பணியிட்டு ஒப்பு கொடுத்தார். வீட்டிலே ஒரு உடைந்த கிட்டார் இருந்தது. அந்த கிட்டாரை எடுத்தார். அதற்கு பல மணி நேரம் வாசிக்க ஆரம்பித்தார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்திய அளவிலே அந்த மனிதன் கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறார். 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில், பேசுவதற்கு முடியாது. அவர் பேசும்பொழுது அவருடைய குரல் பெண்கள் குரல் போல் இருக்கும். ஒரு ஆண் மகனுக்கு சரியான ஆள் தத்துவம் கிடையாது, உருவம் கிடையாது. ஆனால் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறார். அவர் கரங்களில் இருந்து ஒரு உடைந்து போன கிட்டாரும் இவர் அவருடைய ஆண்டவருடைய கரங்களில் இவரை ஒப்பு கொடுத்ததுமே. ஆமென். இன்னைக்கு சொல்லுகிறேன் தேவஜனமே, இன்னைக்கு எத்தனை முறை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும் சத்தியத்தை கேட்டும் நீங்களும் நானும் என்னுடைய சுயத்திற்காக, என்னுடைய சிற்றின்பத்திற்காக, நான் எதையோ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தேவனுக்கு விரோதமாய் பாவத்தில் ஈடுபடுவோம் என்றால் நீங்களும் நானும் இந்த குயவன் கரங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைய நாள் நவம்பர் 19ஆம் தேதி, 10 வருடங்களுக்கு முன்பதாக என் செய்தித்துறை வாழ்க்கையை ஆரம்பித்த நாள். 10 வருடங்களுக்கு முன்பதாக இதே நாளிலே நான் தொலைக்காட்சி பெட்டியிலே வந்த முதல் நாள். இன்றைக்கு காலையில் முழங்கால் பணியிட்டு நேற்றைய தினம் தொலைபேசியில் அழைத்து சொன்னார்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருக்கிறவர்களை கௌரவிக்கிற நாள் வந்திருக்கிறது, நீங்கள் திங்கட்கிழமை மத்தியானம் நீங்கள் ஆபீஸுக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். மெகா டிவியிலே 10 வருடத்துக்கு முன்பதாக இந்த நாளிலே தான் நான் திரையிலே தோன்றினேன். ஆனால் இன்றைக்கு முழங்கால் பணியிட்டு நான் அந்த நாளை திரும்பி பார்த்து என்னை நான் அதற்காக வெட்கப்படுகிறேன். I am ashamed to see those days. அந்த நாளை திரும்பி பார்ப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன். ஏனென்றால் எத்தனை நாள் இந்த தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், பாவத்தை தண்ணீரை போல குடித்து விட்டோமே. இந்த நல்ல தேவனுடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுத்திருப்போம் என்றால் இதை காட்டிலும் வல்லமையான ஊழியனாய் ஆண்டவர் எழுப்பியிருப்பார். தேவஜனமே, உங்கள் நாட்கள் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது. வாய்ப்புகளை தந்திருக்கிறார். எத்தனை முறை சத்தியத்தை கேட்கிறீர்கள்? தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் ஒரு நாளும் பாவத்தில் இருக்கக்கூடாது. அப்படி உடைக்கப்பட்ட பாத்திரமாய் இருப்பீர்கள் என்றால்
இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் முதலாவது கவனிங்கள், உடைந்த பாத்திரத்துக்கு ஆண்டவர் ஒரு அங்கீகாரத்தை தந்தார். எல்லாம் சொல்லுங்க, உடைந்த பாத்திரத்துக்கு ஆண்டவர் அங்கீகாரத்தை தந்தார். இன்னைக்கு நீங்க உடைந்து போயிருக்கலாம், உங்களுக்கு அங்கீகாரமே இல்லைன்னு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அங்கீகாரம் வேணும்னா அந்த குயவன் கரங்கள் கிட்ட என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதுவரை நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஒவ்வொரு நாளாக நான் திரும்பி பார்க்கிறேன், 10 வருடங்கள் எப்படி போனது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த 10 வருடம் எல்லாம் இன்றைக்கு ஒன்றும் குப்பையாக நான் பார்க்கிறேன். நான் வர முடியாது என்று சொல்லி நான் வைத்து விட்டேன். அது எவ்வளவு பெரிய மேன்மையாக இருக்கலாம், இந்த ஆண்டவருக்கு முன்பதாக அது எல்லாம் குப்பையாக தெரிகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், ஆமென். இந்த நல்ல குயவன் கரங்களிலே நீங்கள் மீண்டும் திரும்ப வேண்டும். சபையே, தேவஜனமே, இன்றைக்கு இதை சொல்ல நான் தவறுவேன் என்றால், என் வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பதாக நீங்கள் தயவாய் ஆண்டவரிடத்தில் நீங்கள் தயவாய் திரும்ப வேண்டும். இந்த மனிதனுக்கு எப்படி ஆண்டவர் அங்கீகாரத்தை தந்தார் பாருங்கள். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான யாருடைய வம்ச வரலாறு? இவருடைய பிறப்பின் அதிகாரத்தில் வம்ச வழியில யோசேப் அப்பா. ஆனா ஒரு பாவம் செஞ்ச ஒரு பாத்திரத்துக்கு புதிய ஏற்பாட்டில் வசனத்துல என் ஆண்டவர் ஒரு அங்கீகாரத்தை தந்தார். இன்னைக்கு வர சொல்றோம், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. ஆமென், ஆமென். இந்த பாத்திரம் ஆண்டவர் கரங்களை சொல்லிச்சு, ஆண்டவரே, நொறுங்குண்ட ஆவி ஆண்டவரே, நறுங்குண்டது, என் இருதயத்தை புறக்கணிக்க மாட்டீங்க, என் வாழ்க்கையில் நான் மீண்டும் பாவம் செய்ய மாட்டேன். இன்னைக்கு ஒருவேளை தவறி போயிருக்கலாம். இன்னைக்கு நல்லா கவனிங்க, மெடிக்கல் ஷாப்ல எத்தனையோ பொருட்கள், போதை வஸ்துகள் சாப்பிட்ட பின்பு அந்த நினைவு வரக்கூடாதுன்னு நிக்கோடெக்ஸ் என்று வாங்கி வைக்கிறார்கள். பாக்கு போட்டா, சிகரெட் அடிச்சா இது ஞாபகம் வரக்கூடாது என்பதற்காக நிக்கோடெக்ஸ் என்று வாங்கி எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் எத்தனை பேருக்கு கேட்கிறேன், இந்த நிக்கோடெக்ஸை சாப்பிட்டு மீண்டும் எத்தனை பேர் மீண்டும் அதே பழக்கத்தில் இருக்கிறார்கள்? ஒரு மாத்திரை உங்களுடைய போதை பழக்கத்திலிருந்து உங்களை வாழ்நாட்களில் ஒரு நாளும் கொண்டு வர முடியாது. உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த குயவன் தான் உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். தாவீதுக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்தார். ஒரு நேரத்தில் உடைந்து போய் மனம் கசந்து ஆண்டவரை பார்த்து அழுதா, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் பாவம் செஞ்சிட்டேன், மனுஷனுக்கு விரோதம் அல்ல ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமா செஞ்சிட்டேன். இன்றைக்கு எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? வாழ்க்கையில இன்றைக்கும் நான் செய்வதுதான் சரி என்று சொல்லி இந்த தேவன் எத்தனை முறை பேசிக்கூட ஆண்டவர் பக்கமாய் திரும்ப இல்லைனா ஒரு நாள் வரப்போகிறது. தேவஜனமே, இன்றைக்கு இயேசுவே பாவி என்று பேசுகிற நாட்களில் தான் நாம் இருக்கிறோம். இயேசு பாவமானார், அவர் பாவியானார், என் பாவத்தை எடுத்ததுனால அவர் பாவியாகிவிட்டார் என்று பேசுகிற சபை நடுவே தான் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். தயவாய் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே இந்த குயவன் கரங்களிலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த குயவன் என்ன செய்வார்? உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தருவார். இந்த உலகம் இந்த பாத்திரத்துக்கு அங்கீகாரம் தர முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கை மீண்டும் அந்த குயவன் கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்படும் என்றால் நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே, இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன். அன்றைக்கு என் இயேசுவின் அங்கீகாரத்தை பாருங்க. அந்த விபச்சார ஸ்திரீயை அவருக்கு முன்பதாக கொண்டு வந்தார்கள். இயேசு சொன்ன ஒரே வார்த்தை தான், இனி நீ என்ன செய்யாத, இனி நீ என்ன செய்யாத. அவகிட்ட நல்லா கவனிங்க, இவா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், இவ கூட விபச்சாரம் செய்தவன் ஒரு பணக்காரன். அவன் பணத்தை கொடுத்து எஸ்கேப் ஆயிட்டான். ஆனால் இவள் தான் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு எல்லாரும் முன்னாடி தர தர என்று இழுத்து வரப்பட்டான். பணம் கொடுத்தவன், அவள் கூட இருந்தவன் ஓடிவிட்டான். ஆனால் இயேசு அவளை எப்படி சொன்னார்? இனி உன் வாழ்க்கையில் என்ன செய்யாத. இதுதாங்க, இந்த ஒரு வார்த்தை தான். நீ எவ்வளோ பெரிய பாவியா இருக்கலாம். இன்னைக்கு பலர் கேட்கிறார்கள், எது பாவம் எது பாவம் இல்லை? இதை நான் வரையறுக்க வரவில்லை. எதெல்லாம் உங்கள் மனசாட்சிக்கும் வேதத்துக்கு விரோதமாக இருக்கிறதோ அத்தனையும் பாவம். கிருபை கேட்க வேண்டும். பாவமான இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய பலத்தினால் முடியாது. ஆண்டவருடைய பலனை சார்ந்து கொள்ள வேண்டும். தாவீது குயவன் கரங்களில் ஒப்பு கொடுத்தார். அவனுக்கான அங்கீகாரம் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிற முதல் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நீங்க அவருடைய கரங்களில் போவீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் உங்கள் சந்ததிக்கு நீங்கள் தான் அங்கீகாரமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட்.
தேவஜனமே, நீங்கள் எந்த இடத்துல உடைக்கப்பட்டிருந்தால், பாவத்தினால் உடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் முதலாவது உங்களுக்கு அங்கீகாரத்தை உண்டு பண்ணுவார். இரண்டாவது, இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விருப்பப்படுகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு சேர்ந்து 1 சாமுவேல் 1வது அதிகாரம் வாசிக்கலாம். இங்கு ஒரு சகோதரியை எப்படி உடைந்த பாத்திரத்தை ஆண்டவர் அவள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறினாள் என்று பார்க்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். கவனிங்கள் அந்த ஒரு வார்த்தை கவனிங்கள். இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் என்ன செய்வாளா? இங்க ஒரு பாத்திரம் உடைகிறதை பாருங்கள். அதே 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை செய்தாள். அதே போல கீழே இருக்கிற 15ஆம் வசனம் கடைசி பகுதி பாருங்கள். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நீங்கள் பல முறை செய்தியாக கேட்டிருக்கலாம். ஆனால் இதை நான் மீண்டும் ஒரு சம்பவமாக சொல்லி நான் காலம் தாழ்த்த விருப்பப்படவில்லை, சொல்லுகிறேன். அண்டாள் என்கிற ஒரு சகோதரி இருக்கிறாள். தன் வாழ்க்கையில் பல நாட்களாக இவளுக்கு பிள்ளை இல்லை. இந்த பிள்ளை இல்லாத ஒரு காரணத்தினால் இவளோடு இருக்கிற அவருடைய மற்றொரு சகோதரி இவர்களை மிகவும் வேதனைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்போ வேதனைப்படுகிற இவளுடைய வாழ்க்கையில இவளுடைய மனது உடைக்கப்படுகிறது. முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவத்தினால் அவன் உடைக்கப்பட்டான். இரண்டாவது இங்கு ஒரு சகோதரி அவனுடைய உற்றாரால் இல்லை என்றால் அவனோடு சேர்ந்திருக்கிற ஜனத்தால் இந்த சகோதரி உடைக்கப்படுகிறார். இவருடைய வாழ்க்கையில் இந்த உடைந்த பாத்திரம் என்ன செய்ததென்றால், முதலாவது ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்தாள். எல்லாம் சொல்லுங்க, எங்க வந்தா? இன்னைக்கு உடைந்த பாத்திரத்துக்கு ஆண்டவர் மீண்டும் உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்க வரணும்? சொல்லுங்க, எங்க வரணும்? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, இரண்டாவது தன் வாழ்க்கையில் பாருங்கள் 11ஆம் வசனம், அவள் ஒரு பொருத்தனை செய்தாள். என்ன செய்தாளா? பொருத்தனை செய்தாள். மூன்றாவது என் இருதயத்தை எல்லாவற்றையும் என்ன செய்தாலாம்? ஊற்றி விட்டாள். 3 காரியத்தை நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு உடைந்த பாத்திரம், ஜனத்தால் உடைக்கப்படுகிறீங்க, உற்றார் உறவினரால் உடைக்கப்படுகிறீங்க, மனிதரால் உடைக்கப்படுகிறீங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் வர வேண்டிய இடம் தூரம் இல்லைங்க, ஆலயத்திற்கு வர வேண்டும் நீங்களும் நானும். ஆமென். இன்றைக்கு பலர் உடைக்கப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு போய் ஜோசியக்காரங்கிட்ட போய் நீங்கள் கேட்டா அவனால சொல்ல முடியாது. இன்னைக்கு பலர் சில நேரத்தில் உலகத்தாரை போல ஜோசியக்காரங்கிட்ட போய் என்ன செய்யறாங்க? கை கொடுத்து என்ன சொல்ற? கை கொடுத்து சொல்ல, உங்களுக்கு தெரியாது போல, நீங்க போல சொல்ற என்ன செய்யற? என் வாழ்க்கை என்ன சொல்லுங்க? எனக்கு அப்படிதான் ஒரு கேள்வி வந்து, இப்போ உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்ற அவரு ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் வாழ்க்கையை அவர் பார்த்திருந்தாருன்னா அவரு என்ன பண்ணியிருக்க தேவையில்லை. இதை நீங்க யோசிக்கிறதே இல்லையே. நல்லா கவனிங்க. அதே கிளியை வச்சு அவருக்கு ஒரு காடி எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எங்க போயிருக்கலாம். ஆனா இதை புரியாம தான் பலர் என்ன செய்யறாங்க, என்னுடைய என்னதான் பார்த்து என்ன செய்யுங்க இல்லை, அவர் சொல்றாரு கோடு என்ன செய்யுது, ஐயோ கோடு கொஞ்சம் கீழே வந்திருந்தா நீங்க எங்கேயோ போயிருப்பீங்க, கோடு எங்க போயிருச்சு? மேலே போயிருச்சுப்பா. ஐயோ இன்னில இருந்து அந்த கோடை என்ன பண்ணு, மாத்தி போடு. இது நடக்காது. பாருங்க இப்படி ஜனங்கள். சரி, இவருடைய வாழ்க்கையில உடைக்கப்படுகிற நேரத்தில் இவள் செய்த ஒரு காரியம், எல்லாம் புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கிறாங்க, இவளால இருக்க முடியல. இந்த உடைந்த பாத்திரம் முதலாவது செய்த காரியம், நேரா ஆலயத்துக்கு வந்தா. ஆலயத்துக்கு வந்தாவா செய்த காரியம், அன்னாள் ஆண்டவரே உம்மிடத்தில் நான் ஒரு பொருத்தனை செய்கிறேன் என்று சொன்னால் என்ன செய்தால்? பொருத்தனை செய்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நீங்க உடைக்கப்பட்டிருக்கலாம், பல சூழ்நிலைகள் உடைத்திருக்கலாம். நான் சொல்றேன், பலருடைய வாழ்க்கையில் பொருத்தனைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறேன். இந்த சபை ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைக்கு வரை நான் பல பொருத்தனைகளை காதுகளில் கேட்கிறேன். ஆனால் பல நேரத்தில் அந்த பொருத்தனைகளை வாழ்க்கையில் அவர்கள் செய்ய தவறுகிறதையும் நான் பார்க்கிறேன். எனக்கு தெரியல
எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனையை எடுத்து விட்டு அந்த பொருத்தனையை செய்யாம இருக்கிறீங்க? ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஆலயத்திற்கு வந்தால் பொருத்தனை செய்த அவள் தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். எத்தனை முறை நீங்க பொருத்தனையை செய்து அதற்கு பின்பதாக உங்க இருதயத்தை ஊற்றி இருக்கிறீங்க? இன்னைக்கு இருதயத்திலிருந்து பேசுறது வேற, இருதயத்தை ஊற்றுறது வேற. இருதயத்தை ஊற்றுவது என்றால் வாயில வார்த்தையே கிடையாதுங்க, கண்ணில் தான் பேச முடியும். எதில் தான் பேச முடியும்? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. நீங்க முழங்கால் போட்ட உடனே உங்க வாயிலிருந்து வார்த்தை அல்ல, கண்களிலிருந்து மாத்திரம் தாரை தாரையாக கண்ணீர் வருகிற அனுபவம். இந்த அனுபவம் இல்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க அன்னாளை போல உடைக்கப்பட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு மனுஷனை தேடி நீங்க போகாதீங்க. ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்க நல்ல ஒரு பொருத்தனை செய்யுங்கள். நான் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விருப்பப்படுகிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். அதே போல 1வது அதிகாரத்தில் 28ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 28வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் அவன் கர்த்தருக்கு அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இவளுடைய வாழ்க்கையில ஏற்கனவே இவள் உடைக்கப்பட்டு பல வார்த்தையை கேட்டு பிள்ளைகளான்னு கஷ்டப்பட்டு வந்தா. தேவ சமூகத்துக்கு வந்த நல்ல ஒரு தன்னை ஒப்பு கொடுத்தா. ஒப்பு கொடுக்கறதுல பொருத்தனை செய்தால் வேதம் சொல்லுகிறது, பொருத்தனை என்ன செய்தாலாம்? அவள் பொருத்தனையை நிறைவேற்றினாள். எல்லாம் சொல்லுங்க, பொருத்தனைய. நீங்க என்ன பொருத்தனை செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பொருத்தனைய ஜனவரி 1ஆம் தேதி அப்படியே திரும்பி பாருங்க. எல்லாம் இங்க உட்காந்துட்டு ஜனவரி 1ஆம் தேதி இல்ல 31ஆம் தேதி இரவு திரும்பி பாருங்க. நீங்களும் நானும் எத்தனை பொருத்தனை செய்தோம். ஆண்டவரே இந்த வாரம் என்ன செய்யற, இந்த வருஷம் சொல்லுங்க. இதுக்கு மேல நீங்க தான் சொல்லணும், பொருத்தனை நீங்க தான் சொல்லுங்க. இந்த வருஷம் இந்த பொருத்தனை எல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும்னா தயவாய் சொல்லுகிறேன், அன்னாள் தன் வாழ்க்கையில் பொருத்தனை நிறைவேற்றினாள். கிடைத்தது பிள்ளைங்க. எத்தனை பிள்ளை பின்னாடி பிறக்க போதுன்னு அவ யோசிக்கல. தன் வாழ்க்கையில் கிடைத்த முதலை ஆண்டவருக்கு என்று சொல்லி பொருத்தனை செய்தால், பொருத்தனை நிறைவேற்றினாள். இன்னைக்கு பல நேரத்தில் நீங்களும் நானும் பொருத்தனை செய்கிறோம். ஆண்டவரே நேரத்தை கொடுப்பா, ஆண்டவரே வேதத்தை வாசிப்பா, ஆண்டவரே உங்களுக்காக ஓடுவா, ஆண்டவரே. ஆனா பல நேரத்தில் பொருத்தனை நிறைவேற்ற தவறி இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் உடைக்கப்பட்ட பாத்திரம். மீண்டும் ஒரு விஷயம், உங்கள் பொருத்தனை ஆண்டவரிடத்தில் நிறைவேற்றுங்கள். எந்த இடத்துல பொருத்தனை நிறைவேற்ற தவறிட்டீங்கன்னு தெரியல, ஆனா பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்துகிறார், பொருத்தனை நிறைவேற்றுங்க. இவன் நினைச்சிருந்தா பிள்ளை ஏலிக்கிட்டையோ ஆண்டவர்கிட்டயோ எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? ஆண்டவரே இந்த பையன் என்ன செய்யட்டும், இந்த பையன் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னொரு பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன பண்ற? இன்னொரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அன்னாளுக்கு எத்தனை பிள்ளை என்று பாருங்க. 2வது அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஆமென். அப்பா பாஸ்ட் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காருப்பா. எத்தனை பிள்ளை? 6 பிள்ளையா 5 பிள்ளையா? 6 பிள்ளைகள். 5 + 1 யார எங்க இருக்கா? தேவ சமூகத்தில் மொத்தம் 6 பிள்ளைகள். அவள் இன்னைக்கு தான் அன்னாளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மடங்கு இருந்ததுன்னு எனக்கு என்ன செய்யும்? கவனிங்க, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அவன் வாழ்க்கையில எதை செய்யணுமோ ஒரு உடைந்த பாத்திரமா வாய் கூட திறந்து பேச முடியல. அவளை பார்த்து மாற்றோம் ஏலி சொன்னான். கவனிங்க, அவளுடைய குடும்பத்தார் அவளை வெறுத்தார்கள், உங்ககிட்ட பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்க. ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறா. ஆலயத்தில் ஏலி சொல்றா, நீ என்ன செஞ்சுட்டு வந்துட்ட? குடிச்சிட்டு வந்துட்ட. எல்லா வார்த்தையும் கேட்டா, ஆனா தன் வாழ்க்கையில் பொருத்தனை சரியாக நிறைவேற்றினாள். அதற்காக ஆண்டவர் தந்த பலன் தாங்க 5. எத்தனை பேரு? 5 மடங்கு ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில எதை பொருத்தனை செய்திருக்கிறீங்களோ இன்றைக்கு இந்த உடைந்த பாத்திரத்தை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுங்கள். முதலாவது தாவீதுக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்தார், இந்த உடைந்த பாத்திரம். 2வது உடைந்த பாத்திரத்தின் அழுகையை மாற்றினார். எல்லாம் சொல்லுங்க, அழுகையை மாற்றினார். அழுதுகிட்டே வந்தா தேவ சமூகத்துக்கு, ஆனா சொல்றா, சேனைகளின் கர்த்தர் என் அழுகையை களிப்பாய் மாற்றினார் என்று சொல்லி. இன்னைக்கு எங்க உடைந்து போய் மனுஷர்களான இருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் செய்த பொருத்தனை நினைவுபடுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்ற இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார்.
இன்று ஒரே ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் பிரியப்படுகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். வாசிக்கலாம். 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை சேர்ந்து வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இயேசு ஒரு மனுஷங்கிட்ட கேட்கிறாரு, தம்பி நீ என்ன செய்ய போற? நீ என்ன செய்ய போற? மறுதலிக்கு முன்னாடியே அவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அங்கே கவனிங்கள். 33ஆம் வசனம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன். யார் வேணா இடரல் அடையிட்டு ஆண்டவரே, நான் என்ன செய்ய மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன். ரெண்டாவது ஆண்டவர் கேட்கிறாரு, தம்பி நீ என்ன செய்ய போற? 3 தரம் மறுதலிக்க போற. ஆண்டவரே, நான் செத்தா கூட சாவேன், ஆனா உங்களை என்ன செய்ய மாட்டேன். என்ன வார்த்தைகள் பார்த்தீங்களா? இன்னைக்கு பல நேரத்தில் இந்த பாத்திரம், இந்த 3வது பாத்திரம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரோடு இருந்த பாத்திரம், ஆண்டவர் செய்த எல்லா அற்புதத்தையும் பார்த்த பாத்திரம். இந்த பாத்திரத்துக்கு நம்முடைய பாஷையில் சொல்லணும்னா, அந்த பாத்திரம் எதையும் என்ன செய்யும், வேகமாக செய்யும். இயேசுவை பிடிக்க வந்தவனுடைய காதை என்ன செய்தார், வெட்டிட்டாரு. ஒருவேளை சொல்லணும்னா நம்ம பாத்திரம் நம்முடைய பாஷையில் முந்திரி கொட்டைன்னு சொல்லலாம். என்னது, வேகமாக செய்வார், எல்லாத்தையும் வேகமாக செய்வார், டக் டக்குன்னு செய்வார். இவருடைய வாழ்க்கையில் கவனிங்கள், இந்த பாத்திரம் எப்படி உடைக்கப்படுகிறது. இப்போ இந்த பாத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பா நீ என்ன செய்ய போற, என்னை மறுதலிக்க போகிற. இன்னைக்கு நீ என்னை மறுதலிப்பா என்று சொல்லும் பொழுது இந்த பாத்திரம் சொல்லுது, நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், உங்களை மறுதலிக்க மாட்டேன். ஆனால் நடந்த சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் என்னன்னு தெரியும். இயேசுவை என்ன செய்தான், பேதுரு 3 முறை மறுதலித்தான். இன்னைக்கு நீங்க இந்த ஆண்டவரை மறுதலிச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு பல நேரத்தில் கவனிங்க, இன்னைக்கு இந்த இயேசுவை நம்முடைய சுய லாபத்திற்காக, நம்முடைய சொந்த வழிகளுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக இன்னைக்கு பலர் கிறிஸ்தவர்கள் மற்றவங்க முன்னாடி தாங்க ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதை கூட அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புவதில்லை. ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு பலர் அந்த கூட்டத்தில் போய் நிற்கும் பொழுது, நான் ஒரு பெந்தேகோஸ்து சபைக்கு போகிறவன், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக்க கூட பல நேரத்தில் அவர்கள் மனதில்லாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், இப்படி நீங்கள் இயேசுவை மறுதலித்த பாத்திரமாக இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் இயேசுவினிடத்தில் திரும்ப வேண்டும். இந்த இயேசுவை மறுதலிப்பேன்னு சொன்ன பின்பு இவன் சொன்னா, நான் செத்தா கூட மறுதலிக்க மாட்டேன். அங்க ஒரு சின்ன பொண்ணு கேட்கிறா, நீங்க இயேசு கிட்ட இருந்தீங்களான்றதுக்கு என்ன சொன்னார் அவர் பதில்? இயேசுவோடைய போட்டோ இருந்தா காட்டுங்க, நான் பார்த்து என்ன செய்யறேன். உண்மையாக இல்லையே. இன்னொருத்தர் கேட்கிறார், இல்லையே நீ அவர் கூட தானே நின்ன, இயேசுன்ற ஒரு பேரையே நான் என்ன செய்யல, கேள்விப்படலப்பா. இன்னைக்கு பல நேரத்தில் உங்க சுய லாபத்திற்காக இந்த இயேசுவை நீங்க மறுதலித்திருப்பீர்கள். இன்னைக்கு நான் என்னுடைய நாட்களை திரும்பி பார்த்து நான் வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். இந்த இயேசுவை என்னுடைய தெய்வம்னு சொல்ல, இல்லை நான் ஒரு பெந்தேகோஸ்து சபையை சேர்ந்தவன்னு சொல்ல தவறின் நாட்களுக்காக நான் இன்றைக்கு வேதனைப்படுறேன். அப்படிப்பட்ட பாத்திரமா யாராவது நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தயவாய் நீங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். அன்னைக்கு ஒரு அருமையான சகோதரியன் பார்த்து, நான் இதை செய்வது தவறு, அதை செய்வது தவறு என்று சொல்லி நான் இங்கே சொல்ல வரவில்லை. என்னை பார்த்த உடனே அவர்கள் சபைக்கு வருகிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். திடீரென்று தலையில் இருக்கிற பொட்டை எடுத்துட்டாங்க. அவங்க பொட்டு வச்சிருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, அவங்க பொட்டு எடுத்துட்டாங்க. நான் பொட்டு வைக்கிறது சரியா தவறா நீங்க பேச வரல. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் திரும்பி சாப்பிட்டுட்டு திருப்பி வரேன், அப்போ என்ன செய்திருக்கிறாங்க வச்சுரு, திருப்பி என்னை பார்த்த உடனே அவர்களால் ஒன்றும் சொல்ல முடியும். நான் என்ன சொல்லுகிறேன்னா,
நீங்க இந்த பாஸ்டருக்கு பார்த்து இந்த காரியங்களை நீங்க மற்றவர்களோடு உங்களை அடையாளப்படுத்திப்பீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஜீவனுள்ள தேவன் யாரென்றே உங்க வாழ்க்கையில நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளல, தெரிந்து கொள்ளல. இன்னைக்கு மற்றவங்களோடு சேர்ந்து நான் நிற்கும் பொழுது அவங்களோட நான் அடையாளப்படுத்திக்கிறேன்னா, இந்த இயேசு எதுக்குங்க அப்போ? இன்னைக்கு இந்த இயேசுவை மறுதலிக்கிற பலர் யாருன்னா, இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிற நம்ம தாங்க மறுதலிக்கிறோம். இயேசு என்னுடைய அப்பா, எனக்கு ஜீவனை தந்தார், என்னை மீட்டெடுத்தார், நான் உடைந்த பாத்திரமா கிடந்தேன், என்னை அவரோடு சேர்த்து கொண்டார்னு சொல்றதுக்கு பல நேரத்தில் நீங்களும் நானும் வெட்கப்படுறோம், மறுதலிக்கிறோம். நண்பர்கள் மத்தியில் நீ ஒரு கிறிஸ்தவன் என்பதை சொல்வதற்கு, நீ அடையாளப்படுத்துவதற்கு நீ வெட்கப்படுகிறாய். இந்த இயேசுவை என் ஆண்டவர்னு சொல்றதுக்கு அன்னைக்கு அவருக்கு ஒரு மரண பயம் இருந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுவை உங்க ஆண்டவர்னு சொல்வதற்கு எத்தனை முறை நீங்க மறுதலிக்கிறீங்க? மற்றவர்களோடு போகும்பொழுது, திருமண காரியங்களை பார்க்கும்பொழுது நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அது வேதனை, அது வேதனைக்குரிய காரியம். என் ஆண்டவர் அதில் விருப்பப்படுவதில்லை, என் ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம்னா, நான் கிறிஸ்தவன்பா, இந்த நம்முடைய நடவடிக்கைகள் இயேசுவை மறுதலிக்கிறதா இருக்கக்கூடாது. என்னோடு செய்தி வாசித்த ஒரு அருமையான சகோதரி எனக்கு தெரியும். நான் பல முறை அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு நாள் கடைசியாக சொன்னேன், நீ கிறிஸ்தவன் சொல்றதுக்கே நான் வெட்கப்படுறேன்ல, என் ஆண்டவர் வேதனைப்படுகிறார் என்று சொன்னேன். ஏன்னா உன் வாழ்க்கைக்கும் மற்றவங்க வாழ்க்கைக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லைப்பா. நீ அவங்களோட போய் நின்று அடையாளப்படுத்தி அவங்க காரியத்தெல்லாம் நீ செய்வனா, இது எதை காண்பிக்கிறது? உன் வாழ்க்கையில இயேசு யார் என்பதை நீ உன் நடவடிக்கையின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் மறுதலித்துக் கொண்டிருக்கிற. நீ எத்தனை நண்பர்கள், வாலிப தம்பி, நீ கிறிஸ்தவனா, நீ சபைக்கு போறியான்னு கேட்டா, இன்னைக்கு எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆம் நான் கிறிஸ்தவன், நான் பெந்தேகோஸ்து சபையை சேர்ந்தவன், இந்த ஜீவனுள்ள தேவன் தான் என் தகப்பன் என்று எத்தனை வாலிபர்கள் சொல்ல நீங்க ஆயத்தமா இருக்கீங்க? இந்த நாட்களுக்காக, நான் சொல்லாம தவறின நாட்களுக்காக இன்றைக்கு வேதனைப்படுகிறேன். அன்றைக்கு பேதுரு இயேசுவை மறுதலித்தான். ஆனா கவனிங்க, மீண்டும் வசனம் சொல்லுகிறது. 75வது வசனத்தை வாசிங்கள். 75வது வசனம். மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். வெளியே போய் என்ன செய்தானா? இன்றைக்கு மனம் கசந்து அழுகிற ஒரு அனுபவம் தேவை. இந்த பாத்திரம் உடைஞ்சிருச்சு ஆண்டவரே, நான் எல்லாம் பார்த்த ஆண்டவரே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா என் சூழ்நிலைமை வரும்பொழுது உங்களை நான் தெய்வம்னு சொல்லிக்கிறதுக்கே நான் மறுதலித்திருப்பேன் என்றால், நீங்க மறுதலித்திருப்பீங்கன்னா இன்னைக்கு தயவாய் சொல்றேன், மனம் கசந்து அந்த பாத்திரத்தை ஆண்டவருடைய கரங்களிலே நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு இயேசுதான் ஆண்டவர்னு பலமுறை சொல்லுகிற நாம் சபையில உட்கார்ந்து நம்ம இங்கிருந்து வெளியில போன உடனே நம்முடைய நடவடிக்கைகள் மாறும் என்றால், இந்த இயேசுவை தெய்வம் இல்லாதது போல நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்றால், இன்றைக்கு என் ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். அன்றைக்கு 3 முறை இயேசு யாருன்னு தெரியாது என்று சொல்லி மறுதலித்த பேதுருவை அந்த உடைந்த பாத்திரம் மனம் கசந்து அழுதது. தாவீது மனம் கசந்து அழுதான். கர்த்தர் அவனை அஸ்திபாரமாய் மாற்றினார். அன்னாள் மனம் கசந்து தேவ சமூகத்திலே தன்னை ஊற்றினாள். ஆண்டவருடைய அழுகையை மாற்றினார். இங்கு 3வது புதிய ஏற்பாட்டிலே இந்த மனிதன் மனம் கசந்து அழுதான். ஆண்டவர் அவனை சபையின் அஸ்திபாரமாகவே மாற்றினார். ஆமென். புதிய ஏற்பாட்டு சபையின் அஸ்திபாரம் பேதுருவின் மேல் போடப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. யார் மூலமா? 3 முறை மறுதலிச்சு அந்த பேதுருவை பார்த்து அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை பெற்று மனம் கசந்து அழுத பின்பு எழும்பி நின்று சொன்னான், நீங்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொன்னான். நல்ல கவனிங்க, ஒரு 50 நாளைக்கு முன்னாடி இயேசு யாருன்னு தெரியாது என்று மறுதலித்த அவனுடைய வாழ்க்கையில, என்னைக்கு அந்த பாத்திரம் இயேசுவின் கரங்களில் நான் செய்து தவறு ஆண்டவரே, நான் உங்களை பல நேரத்தில் மறுதலிச்சிட்டேன் என்று ஒப்பு கொடுத்ததோ, அதே பேதுருவின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கினார். எழும்பி நின்று சொன்னான், நீங்கள் தான் இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி. நீங்களும் நானும் நம்முடைய சுய இன்பத்திற்காக, என் குடும்பம் ஏதோ ஒரு தற்காலிக இன்பத்திற்காக, நான் அவங்கள போல ட்ரெஸ் பண்ணலனா என்னை அவங்க விளக்கிடுவாங்கன்றதுக்காக, அப்படிப்பட்ட சிற்றின்பங்களுக்காக இந்த இயேசுவை உங்க நடவடிக்கையினால நீங்கள் மறுதலித்திருப்பீர்கள் என்றால், தயவாய் நீங்கள் இந்த உடைந்த பாத்திரம் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். சபையே, இன்றைக்கு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் வேண்டும். உங்களுக்கும் வெளியில இருக்கிற ஜனங்களுக்கும் வித்தியாசம் வேண்டும். வாழ்க்கையில வித்தியாசம்
வசனத்தின் மூலமாய் வர வேண்டும். இந்த உடைக்கப்பட்ட பாத்திரம் ஆண்டவருடைய கரங்களுக்கு மீண்டும் திரும்ப வேண்டும். அவருடைய கரங்களில் இருக்கும்பொழுது கெட்டு போயிட்டு மீண்டும் வாசிக்கலாம். கடைசியாக வாசித்து நிறைவு செய்யலாம். எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாத்திரமாய் வனைந்தான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களை மீண்டும் வேற ஒரு நல்ல பாத்திரமாய் வனைகிறதுக்கு என் ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நண்பர்களுக்காக இயேசுவை மறுதலித்து உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் அழுது இந்த இயேசுவை முற்றிலும் உடைந்த பாத்திரமா இருப்பீங்களா? இல்ல எப்படிப்பட்ட நிலையில் தாவீதை போல பாவத்தினால் உடைக்கப்பட்டிருக்கீங்களா? எந்த நிலையில் உடைக்கப்பட்டிருந்தாலும் உங்களை மீண்டும் வணைகிற ஒரு பரம குயவன் இருக்கிறார். ஆமென். அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல உடைக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பல நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், கேட்பதற்கு இந்த சத்தியம்லாம் கடினமா இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், சத்தியம் இதை நீங்கள் வாழ்க்கையில கடினமா இருக்கும் என்று சொல்வீர்கள் என்றால் அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிப்பதுதான் நம்முடைய நிரந்தர குறிக்கோளாக இருக்க முடியும். இன்னைக்கு உலகம் சொல்லுகிறது, நீ எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம், பரலோகம் சென்று விடலாம். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறபடி வாழ்ந்தால்தான் நீங்களும் நானும் நித்தியத்திற்கு போக முடியும். கடினமா இருக்கிற காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருடைய பலம் இல்லாமல் நீங்களும் நானும் அப்படி வாழ முடியாது. ஆண்டவரே, எனக்கு கிருபையா ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை மறுதலிச்சிருப்பனா, இதுவரை பாவத்தில் விழுந்திருப்பனா, இதுவரை அழுகையே என் வாழ்க்கையா இருந்திருக்கும்னா, இன்னைக்கு உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்கள், கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? எல்லாரும் சேர்ந்து தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத எல்லில் நிருரவாதி நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எல்லில் நிருரவாதி நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமார் என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆராதித்து தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்லாம் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எல்லில் நீ உறவாடி, நீங்க இல்லாத என் உலகம் பிடிக்காதே. உதவாத என்ன நிருரவாதி நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. இல்லாம என்